தமிழ் பேசும் அனைத்து நாள் உங்களுக்கும் வணக்கம். ரொம்ப நாளுக்கு அப்புறமாக ஒரு எக்ஸைட்டிங்கான அன்பாக்சிங்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த ஒரு அன்பாக்சிங்கை தான் பார்க்க போகிறோம். பட் ஒன்று கிடையாது, 2 3 பார்க்கலாம். மூக்கு மேலே போட்டா நண்பர்களே. நார்மலாக கால் பாய் நமக்கு ஃபோனே அனுப்ப மாட்டார். பட் இந்த வாட்டி 3 ஃபோனாக வேறு வந்திருக்கு. இருக்கிற ஒவ்வொரு கலர்லையும் என்ன இருக்குன்னு வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மிஸ்ட்ரி பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துடலாமா? CMF by நத்திங்னு மேலே போட்டிருக்கு. பட் ஓப்பன் பண்ணி உள்ளே பார்க்கும்போது நமக்கு 3 ஐட்டம் இருக்குங்க. ஃபோன், பட்ஸ் 2 அண்ட் பட்ஸ் 2 ப்ளஸ். பாக்ஸ் மட்டும் தான் பெருசா. கீழே ஏதோ இருக்கு. ஸோ இதில் என்ன இருக்குன்னா, ஏப்ரல் ஃபுல்னு சொல்லாமல் தான் சரி. யூனிவர்சல் கவர், இன்டர்சேஞ்சபிள் லென்ஸ், வேலட் அண்ட் ஸ்டாண்ட், லேண்ட்யார்ட், மூக்கணாங்கயிறு. அதான் இப்போ இது எல்லாம் வச்சுட்டு அன்பாக்சிங் போகலாம். அம்மாடி, அதே இந்த வீடியோ 5 லட்சம் போகணும். எங்களை இன்னமுமா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கே. ஸோ வில் கோ வித் ஆரஞ்ச். பாக்ஸோட சைஸ் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்தது கரெக்ட். பரவாயில்லைங்க, பேச்சுக்கு கொடுக்காம ஒரு நல்ல குவாலிட்டி டிபியூ கேஸே கொடுத்துருக்காப்புல. நல்ல டாட்டடெல்லாம் இருக்குது டெக்ஸ்சரோட. குட். அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இப்படி போயிடுச்சு. நமக்கு எக்ஸைட்மெண்ட்டு. அடடடடா, லீக்ஸு ரெண்டரஸில் பார்க்குறத விட நேரில் பார்க்கும்போது ரொம்பவே வித்தியாசமாக இருக்குதுங்க. கலர் தெரியுதா உங்களுக்கு? நத்திங்கோட ஒரு கேபிள், யாரும் எதிர்பார்க்காத சார்ஜர் பாக்ஸ்லேயே தர ஆரம்பிச்சிட்டாங்க. கால் பாய், நன்றி. வாவ், இதை ஃபஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணியிருக்கலாமே. இங்கே பாருங்கள், மேட் ஃபினிஷிங் ரொம்பவே நல்லா இருக்குது. பர்சனலி மை ஃபேவரட். உங்களுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். பிளாக் கலரும் ஃப்ளாட் தான். ஸோ அந்த டியூவல் டோன்லாம் கிடையாது. எல்லா டெஸ்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். ஐயோ, மறந்துட்டு பாருங்க, இங்கே இருக்கிறத அன்பாக்ஸ் பண்ணணும்ல, அதையும் குயிக்காக அன்பாக்ஸ் பண்ணிடலாம். கூடவே இந்த பட்ஸ் 2 மற்றும் பட்ஸ் 2 ப்ளஸ்ஸை கொடுத்துருந்தாங்க. எனக்கு இந்த கலர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அண்ட் ஆக்சசரிஸ்னு பார்க்கும்போது இந்த வேலட் அண்ட் ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க, லேண்ட்யார்ட் இருக்கு. அண்ட் இந்த லென்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான 2 லென்ஸ் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு மாடுலான ஃபீல் வருது. பட் இந்த லென்ஸை பற்றி இன்னும் இன்டெப்த்தாக பேச வேண்டியது இருக்கு. நம்ம உள்ள கேமரா செக்ஷன் பேசும்போது பார்க்கலாம். CMF ஃபோன் 1க்கு அப்புறமாக நம்ம CMF ஃபோன் 2 எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் அவங்க CMF ஃபோன் 2 ப்ரோவை கொடுத்துருக்காங்க. பட் இது வெறும் பேர் தான். ஃபோன் 1க்கும் ஃபோன் 2க்கும் டிசைன்ல ஒரு சில மாறுதல்கள் இருக்கு. குறிப்பா அந்த கேமரா டிசைன்ல இதுதான் 50 மெகாபிக்சலான டெலஃபோட்டோ கேமரா. இதுல வீகன் லெதர் இருந்த இடத்துல இப்போ இதுல டியூவல் டோன் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அண்ட் இந்த லேண்ட்யார்ட் ஸ்க்ரூ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி இருந்துச்சு இல்லையா, இப்போ அதை ஃபிளாட் பண்ணிட்டாங்க. அண்ட் எல்லாத்தோட முக்கியம், இதை பின்பக்கம் பிரிச்சு நம்மளால பார்க்க முடியும். இதுல எதுவும் பண்ண முடியாது, ஸ்க்ரூவை மட்டும் தான் கழட்ட முடியும். அது ஏன்னா நீங்க கழட்டி இந்த மாதிரி ஒரு கேஸை மேலே வச்சுக்கலாம். ஆக்சுவலி மாத்துறது கிடையாது, ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஜஸ்ட் மேலே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதில் இந்த மாதிரி கலர் கலராக போட்டுக்கலாம். திக்னஸை பொறுத்த வரைக்கும் ஃபோன் 2 ப்ரோ நல்லாவே ஸ்லிம்மாக இருக்கு. அண்ட் சைட்ஸில் நமக்கு ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் வந்து தெரியும். ஏன்னா ஃபோன் 1ல நமக்கு அந்த கீஸ் எல்லாம் மெட்டாலிக்ல இருக்கும். அது பார்க்கறதுக்கு ஒரு பர்சனலைஸ்டு ஃபினிஷிங் வந்து தெரிஞ்சது. ஆனால் ஃபோன் 2 ப்ரோல நமக்கு அப்படி கிடையவே கிடையாது. எல்லாமே சேம் கலர். அண்ட் எக்ஸ்ட்ராவா அந்த எசென்ஷியல் கீயை வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஸ்பிளே உடைய ஃப்ரேம் சைஸுமே வந்து சின்னதாக இருக்கு. நான் அன்பாக்சிங்ல சொன்ன மாதிரி தான், எனக்கு இந்த கலர் இன்னுமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். இது பேர் என்ன தெரியுமா? லைட் கிரீன். எஸ், இந்த மாதிரி சிம்பிளா பேர் வைங்கப்பா மற்ற கம்பெனிக்காரங்களே. உங்களுக்கு பின்பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸியான ஒரு டெக்ஸ்சர்டு ஃபீல் வந்து கொடுத்துருக்காங்க. பட் பிளாஸ்டிக் தான். ஆனால் சைட்ஸ் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெட்டாலிக் ஃபினிஷிங் இருக்கும். அதுவுமே பிளாஸ்டிக் தான். பட் பார்க்கறதுக்கு கண்டிப்பாக ஒரு ப்ரீமியம் லுக் இருக்கு. அண்ட் அதே மாதிரி தான் பிளாக்கும் இருக்கும். பட் பிளாக்கை விட எனக்கு அது பிடிச்சிருக்கு. மற்ற 3 கலரில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. கூடவே இந்த ஒயிட் காம்பினேஷனில் ஒரு கலர் வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. அது நமக்கு வரலையா இல்லை இப்போதைக்கு லான்ச் பண்ணாமல் ஸ்பெஷலாக லான்ச் பண்ணுறாங்களான்றது தெரியல. ஸோ ஓவரால் இன் ஃபீலை பொறுத்த வரைக்கும் இதிலிருந்து இதுக்கு செம்ம இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ஏன்னா இந்த ஃபோனுடைய நம்ம அன்பாக்சிங்கை பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எல்லா விஷயத்தையுமே நம்ம பாராட்டு இதை கையில் பிடிக்கும்போது அந்த இன் ஃபீலே நல்லா இல்லைப்பா, ரொம்ப ஹார்டாக இருக்குது, இப்படி தான் பல மாதங்களா சொல்லிட்டு இருந்தோம். அது அப்படியே ஃபீட்பேக்காக எடுத்துட்டு கார்னர்ஸ் எல்லாம் நல்லா சாஃப்ட் பண்ணியிருக்காங்க. கையில் பிடிக்கும் போதும் அந்த அளவுக்கு ஹார்டாக ஃபீல் ஆகல. ப்ளஸ் இந்த இடத்துல அந்த லேண்ட் எடுத்து சொன்னோம் பார்த்தீங்களா, அது ஃபுல்லாக பிளண்ட் பண்ணதுனால உங்களுக்கு கையில் பிடிக்கும் போது எந்த ஒரு ஹார்டான ஃபீலிங்குமே இல்லை. ஸோ இந்த இடத்துல நத்திங்கை நம்ம கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். ஏன்னா ஃபீட்பேக்ஸை எடுத்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. என்னன்னா பொட்டியில் ஃபோன் மட்டும்தான் வந்துச்சா இல்லை வேற எதுவும் சேர்த்து வந்துச்சா? உங்களுக்கே தெரியும், ஸ்பான்சர்ட் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சொல்லிவிடுவோம், இல்லை மேலேயும் போடுவோம். இது ஸ்பான்சர்ட் கிடையவே கிடையாது, போன ஓட்டையும் கிடையாது. அதில் பிடிக்காத விஷயத்தை பிடிக்கலன்னு சொன்னோம், இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதுதான் உண்மையான ஆரோக்கியமான கம்யூனிட்டி. ஸ்பான்சர் அப்படின்னா நீங்கள் தாங்க சூப்பர் டிடி. ஸோ உங்களுடைய ஃபீட்பேக்ஸ், கமெண்ட்ஸ், லைக்ஸ் இதுதான் இந்த வீடியோக்கான ஸ்பான்சர். மறக்காமல் தட்டிட்டு போங்க. லைக்
கொஞ்சம் முன்னாடி டிஸ்பிளே பார்க்கும்போது நோட்டிசபிள் டிஃபரன்ஸ் நல்லாவே இருக்கு. பெசல் ஸ்லிம் பண்ணிருக்காங்க அண்ட் மற்ற விஷயங்களும் போன ஜெனரேஷன்ல இருந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. உங்களுக்கு பிரைட்னஸ் நெட்ஸா இருக்கட்டும், PWM டிமிங்கா இருக்கட்டும், இது எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அண்ட் அடாப்டிவ் ரெஃப்ரெஷ் ரேட்ஸும் கொண்டு வந்திருக்காங்க. 1000 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட்டுமே இருக்கு. கலர்ஸ் பார்க்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். சைட் பை சைட் டிஃபரன்ஸே வந்து பாருங்க. ஏன்னா யூடியூப்ல HDR-க்கான சப்போர்ட்டோடவே வருது. நெட்ஃபிளிக்ஸ்ல வேற HDR இல்ல. அண்ட் இது வரைக்கும் மற்ற போன்ல நம்ம இந்த ஓரியன்டேஷன் மாத்தும் போது HDR-ல ஒரு இஷ்யூ வரும் பாத்தீங்களா, அது இதுல இல்ல. மைனரா நோட்டீஸ் பண்ணுவீங்க. அண்ட் சிங்கிள் ஸ்பீக்கர் தான். கேட்கும் போது ஆடியோ நல்லா இருக்கு, லவுட்னஸ் நல்லாவே இருக்கு. Dimensity 7300 Pro அப்படின்னு சொல்லக்கூடிய சிப்பை வந்து இதுல கொடுத்துருக்கேன். ப்ரோ சிப்பா, அதனால தான் ப்ரோன்ற பேர் வந்திருக்குமோ? இல்ல, நட்டுல வச்ச நினைச்சே தாஸ், லட்டுல வச்சேன் அப்படின்ற மாதிரி இவங்க பேரை வச்சுட்டு தான் ப்ரோன்ற பேரை சிப்புக்கும் சேர்த்து வச்சிருக்காங்க. ஏன்னா போன ஜென்ரேஷனில் நம்ம பார்த்த அதே சிப்பை தான் இப்பயும் கொடுத்துருக்காங்க. கேட்டா 20% இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு மட்டும் தான் சொல்றாங்க. சரி, உண்மையா அப்படின்னு சொல்லி நம்ம பெஞ்ச் மார்க்ஸ் எல்லாம் ரன் பண்ணி பார்த்தோம். AnTuTuல போன ஜென்ரேஷன்ல வந்து அதே ஸ்கோர் தான் வருது. CPU த்ராட்லிங் போன வாட்டி இருந்த இஷ்யூ அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஃபோன் 1ல. பட் இதுல இப்போ த்ராட்டில் ஆகுது. அதை அவங்க திரும்ப அப்டேட் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அந்த 3D எக்ஸ்ட்ரீம் டெஸ்ட் இதுல ரன் ஆகல. திரும்ப ட்ரை பண்றேன். ரன் ஆச்சுன்னா ஸ்கோர்ஸ் பாருங்க. BGMIல 120 FPS-க்கான சப்போர்ட்டும் இருக்கு. கூடவே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 1000 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட்டும் இருக்கிறதுனால அந்த ஃபீல் உங்களுக்கு கேம் பிளே பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருக்கு. ஆனால் லேக் ஃப்ரீயா இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுதான் சொல்ல முடியாது. கொஞ்சம் அப்பப்போ உங்களால் லேகை ஃபீல் பண்ண முடியும். பிகாஸ் இந்த ப்ராசஸரோட எஃபிஷியன்சி இன்னைக்கு இதில் இப்படி தான் இருக்கு. ஏன்னா இந்த ஃபோன் தான் நம்ம அன்பாக்சிங் அப்போ ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் 2-3 அப்டேட்லாம் கொடுத்து கடந்த ஒரு வருஷமாக நல்லா ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நல்லா இருக்கு. ஸோ இதுக்கு இன்னும் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுன்றது அவங்களுக்கு மட்டுமே வெளிச்சம். ஸோ ஃபிக்ஸே பண்ணாலும் கேமிங் ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்கும். பிகாஸ் ப்ராசஸர் அந்த அளவுக்கு தான்றது தெரிஞ்சுக்கோங்க. பட்ஜெட்டும் அந்த மாதிரி தானே. நமக்கு தெரிஞ்ச இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுல இருக்கிறதுலயே லைட்டான UI இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன டவுட்னா, ஆரம்பிச்ச கடை புதுசா இருக்கும்போது மொத்தமாக லோடு கொண்டு வாங்க, கொஞ்சமா தானே சாமான் அடுக்கி வைப்பாங்க. அந்த மாதிரி தான் இவங்களும் இருக்கு. ஆனா இப்ப அதை பெருசா ஹைலைட் பண்ணி சொல்றாங்க. சரி, அதனாலேயே இந்த UI எப்படி இருக்குன்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கே தெரியும். நத்திங் வே ரொம்ப ஸ்மூத்தா, ஸ்லீக்கா, ஸ்னாப்பியா தான் இருக்கு. கூடவே நீங்க யூஸ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா பரவாயில்லையப்பா, இது நல்லாவே இருக்கு அப்படின்னு தோன்ற மாதிரி ஒரு சில கஸ்டமைசேஷன் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. நீங்க ஹோம் ஸ்கிரீன்லயே இந்த விஜெட்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா, நீங்க உங்களுக்கு கேமரா ஏதாச்சும் ஒரு ஷார்ட்கட் வேணும்னா அதை நீங்க கஸ்டமைஸ் பண்ணி பர்டிகுலர்லி அந்த விஷயத்துக்கு மட்டும் வச்சுக்க முடியும். இது வெறும் கேமராக்கு மட்டுமான்னு கேட்டீங்கன்னா அதான் கிடையாது. நீங்க ரெக்கார்டிங்க்கு, ஸ்கிரீன் ரெக்கார்டிங்க்கு, வாய்ஸ் ரெக்கார்டிங்க்கு இந்த மாதிரியும் வந்து மாற்றி வச்சுக்கலாம். அந்த மாதிரி நிறைய விஜெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஹோம் ஸ்கிரீனுக்கு மட்டும் கிடையாது, லாக் ஸ்கிரீன்லயுமே வந்து வச்சுக்க முடியும். இன்ஃபேக்ட் சொல்ல போனா குயிக் ஆக்ஷன்ஸ் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் விஷயங்களை நீங்க விஜெட்ஸாவும் வச்சுக்க முடியும். நத்திங் 3Aல உங்களுக்கு எசென்ஷியல் ஸ்பேஸ் கீயோ கொடுத்தாங்க. பட் கூட என்ன கொடுக்குறதுன்னு அவங்களுக்கே கன்ஃபியூஷன் ஆகி இருக்கிறதெல்லாம் கொடுத்து வச்சிருந்தாங்க. நமக்கு எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியாம இருந்துச்சு. பட் இப்பதான் ஒழுங்கா அதுக்கான அப்டேட்டை கொடுத்து கொஞ்சமா அப்கிரேடும் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த எசென்ஷியல் ஸ்பேஸை யூஸ் பண்ணி நீங்க கேமரா ஏதாச்சும் கிளிக் பண்ணீங்கன்னா மொத்தமா ஸ்கிரீன்ஷாட் எடுக்கும். அப்படி இல்லாம இப்போ உள்ள ஒழுங்கா போட்டோ எடுத்து, ஆனா அதுவுமே எசென்ஷியல் ஸ்பேஸ் தான் வைக்குது. பட் இந்த எசென்ஷியல் ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய இமேஜஸ் எல்லாம் நம்ம எங்கேயுமே ஷேர் பண்ண முடியல, மாற்ற முடியலன்னு சொல்லும் போது அதுக்கு ஒரு அப்டேட்டை கொடுத்துட்டு அவங்களுடைய ஓன் கேலரி ஆப்பை கொண்டு வந்துட்டாங்க. அதுல இந்த எசென்ஷியல் ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய போட்டோஸ் எல்லாம் நமக்கு அங்கேயும் காமிக்கும். ஒன்லி போட்டோஸ் மட்டும் தான் காமிக்கும். கூட இருக்கக்கூடிய எந்த ஒரு சம்மரியும் வராது. ஆனா அதிகமா நீங்க ரெக்கார்டிங் எல்லாம் பண்றீங்க, உங்களுக்கு சம்மரி எல்லாம் தேவைப்படுதுன்னா அதுக்கு ஒரு ஃபீச்சர் சீக்கிரமா வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் வரல. நம்ம இந்த நத்திங் எசென்ஷியல் ஸ்பேஸ் இந்த அமுத்திட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்க, இந்த கீயை உங்களுக்கு ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். திரும்ப கை எடுத்தீங்கன்னா ஆஃப் ஆயிடும் இல்லைங்களா? அப்படி இல்லாம ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டு திருப்பி வச்சீங்கன்னா உங்களுக்கு ரெக்கார்டிங் கண்டினியூ ஆயிட்டு இருக்கும். ஒன்ஸ் அந்த ஸ்பீச் எல்லாம் நீங்க ரெக்கார்ட் பண்ண வேண்டியது முடிஞ்சிருச்சுன்னா நீங்க எடுத்துட்டீங்கன்னா போதும், ஆடியோவும் இருக்கும், அதுக்கான சம்மரியுமே கன்வெர்ட் ஆகி வந்து. அடுத்ததா பிரைவேட் ஸ்பேஸ். நீங்க ஆப் டிராவர்ல இருந்து ஜஸ்ட் லெஃப்ட்ல ஸ்வைப் பண்றதன் மூலமாக உங்களுக்கு இந்த பிரைவேட் ஸ்பேஸ்க்கு வந்து நீங்க போயிடலாம். இதுக்கு தனியா நீங்க ஃபிங்கர் பிரிண்ட் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இல்ல ஏதாச்சும் பின் போறதா போட்டுக்கலாம். உங்க லாக் ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய அந்த கீயும் இதுவும் ஒண்ணா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க வேற போட்டுக்கலாம். இதுக்குள்ள நமக்கு தெரிஞ்ச மாதிரி தான். நீங்க போட்டோஸ் எடுத்தீங்கன்னா தனியா சேவ் ஆயிடும். நீங்க போட்டோஸ் தனியா வச்சுக்கிறது, ஃபைல்ஸ் தனியா வச்சுக்கிறது, இல்ல ஆப்பே தனியா வச்சுக்கிறது எல்லாமே கூட இந்த செகண்ட் ஸ்பேஸ்ல நீங்க வச்சுக்க முடியும். ஸோ இது எல்லாமே Android 15 மேல இருக்கக்கூடிய நத்திங் OS 3.2ல வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் OS கமிட்மெண்ட் எந்த அளவுக்கு கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 3 OS அப்டேட், 6 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் சொல்லியிருக்காங்க. ஒரு புது பிராண்ட் 3 வருஷம் OS அப்டேட் கமிட் பண்ண முடியும் இந்த பட்ஜெட்ல அப்படின்னா மற்ற பிராண்ட்ஸும் இதை கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணணும். ஏன்னா நம்ம ரீசென்ட் டைம்ஸ்ல நிறைய ஃபோன் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். எல்லாமே 2 இயர்ஸ் மட்டும் தான் கொடுக்குறாங்க இந்த பட்ஜெட்ல. அண்ட் UIல இன்னுமே அங்கங்க ஒரு சின்ன லேக் இருந்தது. முன்ன இருந்த அளவுக்கு கிடையாது. பட் நோட்டிசபிளி நீங்க இப்போ இந்த டார்க் மோட்ல இருந்து நார்மல் மோடுக்கு மாறுறீங்கன்ற பட்சத்தில் அந்த டைம்ல ஒரு மைனர் லேக், அண்ட் கேமராவில் ஸ்விட்ச் பண்ணும்போது ஒரு சின்ன லேக், இது ஒரு சில டைம் நாங்கள் நோட்டீஸ் பண்ணோம். சரி, பேட்டரியில் ஏதாச்சும் பெரிய அப்கிரேட் இருக்கான்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரியை கொடுத்துருக்காங்க. சார்ஜரும் பாக்ஸ்லேயே வருது, கேபிளும் வருது, தேவைப்பட்ட கேஸுமே வந்து கொடுக்குறாங்க. இதுக்கு மேலே என்னப்பா வேணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் முக்கியமான விஷயம் என்னன்னா இது இந்தியாவுக்கு மட்டும்தான். வெளிநாட்டில் லான்ச் பண்ணக்கூடிய ஃபோனில் உங்களுக்கு கேஸும் வராது, சார்ஜரும் வராது, NFC அங்கே கொடுக்குறாங்க, இங்கே NFC கிடையாது.
ஸோ பேட்டரி லைஃப் இன்னும் எந்த அளவுக்கு வருதுன்னு எங்களால் ஃபுல் ஃப்ளெஜ்டாக டெஸ்ட் பண்ண முடியல. நேற்று வந்தது அன்பாக்ஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் 1 டே டெஸ்டிங் மட்டும் தான் எப்படி இருக்கு என்ன இருக்குன்றத சொல்லிட்டு இருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு ரிவ்யூ வேணும்னு தெரியும், லைக் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இந்த ஃபோனை பற்றின உங்களுக்கான கேள்விகள் இல்லை இந்த ஃபோனை வேறு எந்த ஸ்மார்ட் ஃபோனை கம்பேர் பண்ணலாம் அப்படின்ற எந்த விஷயமா இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக கொண்டு வந்துடுறேன். கேமரா இந்த வாட்டி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்துருக்காங்க. 50 மேப்ஸ்க்கான பிரைமரி கேமரா, 8 மேப்ஸ்க்கான அல்ட்ரா வைட் இருக்கு அண்ட் 50 மேப்ஸ்க்கான 2x டெலஃபோட்டோ லென்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்ல இதுதான் ஃபர்ஸ்ட். இந்த பிரைமரி 50 மேப்ஸல் கேமரா இருக்கு பாத்தீங்களா, இது ஜஸ்ட் வெறும் மெயின் கேமராவா மட்டும் இல்லாம நீங்க அந்த எக்ஸ்ட்ராவா அட்டாச்மெண்ட் லென்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம் பாருங்க அந்த ஆக்சசரிஸ்ல, அந்த லென்ஸை இதுல ஃபிக்ஸ் பண்ணி நீங்க அல்ட்ரா வைடும் எடுத்துக்க முடியும், மேக்ரோவும் எடுத்துக்க முடியும். ஆனா அதை ஃபிக்ஸ் பண்றதுக்கு உங்களுக்கு இந்த யூனிவர்சல் கேஸ் இருந்தா மட்டும் தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஃபிக்ஸ் பண்றதும் எடுக்கிறதும் ரொம்ப ஈஸி தான். ஆனா நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு போட்டோஸ் எடுத்தீங்கன்னா அல்ட்ரா வைட் போட்டோ பார்க்கிறதுக்கு இந்த மாதிரி இருக்குங்க. உங்களுக்கு நல்ல டீடைல் இருக்கு, பட் ரொம்ப தூரமா இருந்து நம்ம ஹியூமன் சப்ஜெக்ட்லாம் எடுக்கும்போது அந்த அளவுக்கு வந்து தெரியல. பட் மேக்ரோ 50 மேப்ஸ்ல எடுக்கும்போது எந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்குன்னு பாருங்க. அந்த கலர்ஸ் டீடைல்ஸ் ரொம்பவே நல்லா வந்திருக்கு. ஆனா மெயின் கேமரா அப்படி இருக்கு, அதுதானே மேட்ரு. சரி, 50 மேப்ஸ்ல கேமரால நீங்க எடுக்கக்கூடிய ஷாட் வந்து பாத்தீங்கன்னா நல்ல லைட்டிங் கண்டிஷன்ல எடுத்தீங்கன்னா இமேஜ் குவாலிட்டி ரொம்பவே நல்லா வந்திருக்கு. கலர்ஸுமே ஓரளவுக்கு நல்லா பாப்பப் ஆயிருக்கு. இன்ஃபேக்ட் நீங்க வந்து 2xல எடுக்கும் போதும் அந்த போட்டோவுமே நல்லா இருக்கு. போர்ட்ரேட் ஷாட்டை பாத்தீங்கன்னா கூட உங்களுக்கு நல்ல ப்ராசஸிங் வந்து பண்ணிருக்கு, டீடைல்ஸுமே நல்லா இருக்கு, டைனமிக் ரேஞ்சுமே நல்லா இருக்கு. ஆனா ஒரு சில டைம்ல இன்கன்சிஸ்டன்ட்டா இருக்கு. இன்ஃபேக்ட் சொல்ல போனா ஹியூமன் சப்ஜெக்ட்ல மேல வந்து பாத்தீங்கன்னா சன்லைட்லாம் வரும்போது அது ப்ராசஸ் பண்றதுக்கு கொஞ்சமா தடுமாறி இருக்கு. இன்டோர்ல நார்மல் கேமரா இருக்கிற லைட்டிங்க்கு ஓரளவுக்கு பரவாயில்ல, பட் நல்ல லைட்டிங் கண்டிஷன்ல வந்த அளவுக்கு போட்டோ வந்ததான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அதுல இருந்து ஒரு 60% தான் வந்தது. ஸோ ஓவராலா ஒரு நல்ல கேப்பபிளான கேமராவை இந்த வாட்டி CMF Phone 2 Proல கொடுத்துருக்காங்க. பட் அது கொஞ்சம் இன்கன்சிஸ்டன்ட்டா இருக்கு. இதே தான் நம்ம CMF Phone 1லயும் பார்த்தோம். ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அடுத்த ஒரு 6 மாசம் 8 மாசம் கழிச்சு தான் அந்த அப்டேட்லாம் கொடுத்து அதை ஃபிக்ஸ் பண்ணாங்க. இப்போ அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு அந்த பட்ஜெட்டுக்கு. ஆனா இப்போ இந்த கேமரா எடுத்த உடனே வந்திருக்கிறது நல்லா இருக்கான்னு கேட்டீங்கன்னா நான் இதுக்கு ஒரு 6 மார்க்ஸ் தான் கொடுப்பேன் அவுட் ஆஃப் 10. பட் போக போக அவங்க அப்டேட்டை கொடுத்து ஃபிக்ஸ் பண்றாங்களான்றத பொறுமையா காத்திருந்து தான் பார்க்கணும். செல்ஃபியை பொறுத்த வரைக்கும் பெரிய எதிர்பார்ப்பு கிடையாது, அது ரொம்பவே ஒரு நார்மலான ஒரு கேமரா மாதிரி தான் இருக்கு. கனெக்டிவிட்டிக்கு Wi-Fi 6 இருக்கு, Bluetooth 5.3 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க, IP54 ரேட்டிங்கும் இந்த வாட்டி வருது. காரணம் பின்பக்கம் சீல் பண்ணிட்டாங்க இல்லையா, அதனால தான். இந்த 3 ஃபோன் கலர்ல உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கு? மேபி நீங்க அந்த கிவ்அவே வின்னரா கூட இருக்கலாம். எஸ், உங்கள ஒருத்தருக்கு நான் இந்த போனை கிவ்அவேல தரப்போறேன். இது கிடையாது, இது ரிட்டர்ன் எடுத்து போயிடுவாங்க, நான் வாங்கி தரப்போறேன் உங்களுக்கு பிடிச்ச கலர். எப்படி என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இன்ஸ்டாகிராம்ல ஒரு டெடிகேட்டட் ரீல் போட்டிருக்கோம் கிவ்அவே ரூல்ஸை பத்தி. டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் கொடுத்துருப்பேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் அங்கேயே இருக்கும். ஸோ என்டர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். இப்போ பிரைசிங் வருவோம். சுட சுட இந்த போன் இப்போ எவ்வளவு லான்ச் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 18,999 19,000 வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இனிஷியலா ஃபர்ஸ்ட் டேக்கு 2,000 ரூபாய்க்கான டிஸ்கவுண்ட் கொடுத்திருக்காங்க. சோ 17,000 ரூபீஸ்க்கு இந்த போனை வாங்க முடியும். அந்த பிரைசிங்கை பொறுத்த வரைக்கும் ஈவன் தோ ப்ராசஸர் போன வருஷம் இருந்த அதே ப்ராசஸராகவே இருந்தாலுமே அவங்க நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இந்த வாட்டி பண்ணியிருக்க மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பிரைசிங் ஒரு நல்ல பிரைசிங் மாதிரி தான் தெரியுது. பட் இருந்தாலும் கேமரா அவங்க இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கு. எவ்வளோ சீக்கிரம் பண்றாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்களுக்கு நல்லது.